ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் சென்னைக்கு வந்து எல்லா பாஜக நிர்வாகிகளும் டோஸ் விட்டு இருக்கிறார். என்னப்பா நீங்க வேலை செய்யறீங்க? களத்துல எங்க காணோம் பாஜக ஒருத்தரும். தேர்தல் வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு டோஸ் விட்டு இருக்காரு. இதுல குறிப்பா தேர்தல் எப்ப நடக்க போகுது அப்படின்றத ஆணித்தனமா அழுத்தமா PL சந்தோஷ் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏப்ரல் 2nd வீக் குறிப்பா 13, 14 இந்த தேதிகள்ல எலெக்ஷன் நடக்கும் உறுதிப்பட சொல்லி இருக்கிறாருங்க. எல்லாரும் கேட்கலாம், ஏங்க தேர்தல் ஆணையம் சொல்லாம இவங்க எப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். சொல்லிட்டாங்கல்ல. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு தேர்தல் ஆணையத்தின் முடிவாவா இருக்கு. பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தேர்தல் ஆணையத்தின் முடிவு. பாஜக நாளைக்கு தேர்தல் சொன்னா கூட தேர்தல் ஆணையம் நாளைக்கு தேர்தல் நடக்கும், நடத்தி காட்டுவாங்க. இந்தியாவில் இருக்கிற தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே பாஜகக்குள்ள போயிருச்சு அப்படின்ற பேசும் பொருள் அரசியல் களத்துல இருக்கு. CBI இருக்கட்டும், ED இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் இதுவும் பாஜக கைக்குள்ள போயிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில PL சந்தோஷ் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. ஏப்ரல் 2nd வீக் அதாவது 13, 14 இந்த தேதிகளை எலெக்ஷன் நடக்கும். எல்லாருமே இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 60 நாள் தான் இருக்குது. இந்த 60 நாள் இன்ட்டு 24 செம்மையா எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும், எல்லாரும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா கேசவ விநாயகம் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் அவர் பதவியை புடுங்கி இருக்கிறாங்க. ஏன்பா புடுங்குனீங்க அப்படின்னா அண்ணாமலையோட ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர். இதை நம்ம முடிச்சு போட்டு பார்க்கணும். 2024 தேர்தல் கேசவ விநாயகம், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இப்படி முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஏன் கேசவ விநாயகத்தை தூக்குனாங்க அப்படின்றது வரும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது திருநெல்வேலி தொகுதியில ஐயா நயினார் நாகேந்திரன் நிக்கிறார். எம்எல்ஏவா இருந்தாலும் ஆளு கிடைக்கல. ஒரு MP தேர்தல் ஒரு தொகுதியில் நிக்கிறதுக்கு ஸ்டார் வேட்பாளர்கள் யாருமே இல்லப்பா அப்படின்னு தான். எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க MP ஆகுங்க, ஒருவேளை நீங்க ஜெயிச்சுட்டா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு MP ஆயிருங்க அப்படின்னு அவருக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. இங்க நீங்க தென் சென்னையில எடுத்துட்டீங்கன்னா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. புதுச்சேரிக்கும் தெலுங்கானாக்கும் 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தா தமிழிசை சவுந்தரராஜனா ஏமா நீங்க போதும் ஆளுநர் பதவியெல்லாம் பார்த்துது, ராஜினாமா பண்ணிட்டு வந்து எலெக்ஷன்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணாங்க, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தென் சென்னையில நிப்பாட்டினாங்க. ஆனா இவங்க நிப்பாட்டினவங்க எல்லாருமே மண்ணை கவனாங்க, அது வேற விஷயம். ஆனா இங்க திருநெல்வேலி தொகுதியில நிக்கும் பொழுது இங்க இருந்து நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டல்ல இருந்து, சென்னை ஹோட்டல்ல இருந்து ஒரு 4 கோடி என்ன பண்ணிருச்சு, டிராவல் பண்ணிருச்சு. சென்னை எக்மூர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிச்சு, நெல்லை எக்ஸ்பிரஸ்ல. குறிப்பா தாம்பரத்துல கையங்குளமா பிடிக்கிறாங்க. எந்த கம்பார்ட்மெண்ட், எத்தனை நம்பர் சீட்டு, யாரு செக்குடு சட்டை போட்டிருக்காங்களா இல்ல ஒயிட் சட்டை போட்டிருக்காங்களா யாரு அப்படின்னு அல்லேக்கா போனாங்க. இந்த போயிட்டு ஒவ்வொரு பெட்டியா திறந்து காட்டு அப்படின்ற செக்கிங் எல்லாம் கிடையாது. கரெக்டா இந்த பெட்டி இத்தனை நம்பர் சீட்டு போய் அழுக்கா தூக்குனாங்க. உங்ககிட்ட 4 கோடி இருக்குதா வாங்க செல்லம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க, சினிமால நடக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 பெட்டி 5 பெட்டி நாங்க சோதனை பண்ணோம், சோதனை பண்ணி கரெக்டா இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. கரெக்டா நிப்பாக்குற அந்த பெட்டி எங்க நிக்குமோ அதே இடத்துல போலீஸ் நிக்கிறாங்க, உள்ள போறாங்க, 2 சைடு போட்டு மடக்குறாங்க, கரெக்டா அந்த சீட் நம்பரை போட்டு தட்டி தூக்கின்னு வராங்க. இது எல்லாம் யாரோ சொல்லி கொடுத்துதான் நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் அந்த டைம்ல எல்லாருக்கும் வந்தது. ஆனா இது யாரு செஞ்சிருப்பா அப்படின்ற ஒரு பேச்சுகள் தான் அப்போதைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. குறிப்பா அண்ணாமலை மேல ஒரு சில கண்கள் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அப்போ அண்ணாமலை பாஜக மாநில தலைவரா இருக்கிறாரு. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா வளர்ந்துட்டு வராரு. ஒருவேளை திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஜெயிச்சுட்டா நம்முடைய பதவிக்கு ஆப்பு வந்துருமோ, நம்ம அங்க டம்மி ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அண்ணாமலை அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்ற ஒரு பேச்சு அந்த டைம்ல போச்சு. இதுக்கு உடந்தையா யாரு இருந்தா அப்படின்னா கேசவ விநாயகம் அவர்கள் இருந்தாரு. ஏன்னா சம்மன் அனுப்பப்பட்டது, கேசவ விநாயகத்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டது, நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது, இன்னும் நிறைய பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. விசாரணைகள்லாம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அந்த விசாரணை எல்லாம் எங்க போச்சு அப்படின்ற கவலையில தான் எல்லாரும் இருந்தாங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இப்போ நயினார் நாகேந்திரனுடைய தூண்டுதல் பேர்ல கேசவ விநாயகம் அவர்கள் பாஜக மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுனால அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர் கேசவ விநாயகர் பதவி பறிக்கப்பட்டது. குறிப்பா பாஜகவுடைய அமைப்பாளர்கள், அந்த மாநில அமைப்பாளர்கள், தேசிய அமைப்பாளர்கள் யாரா இருந்தாலும்
RSSல இருந்து வந்த ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த வகையில கேசவ விநாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் பாஜக மாநில அமைப்பாளரா இருந்திருக்கிறாரு. இப்போ அந்த பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதுனால RSS உடைய வழிகாட்டு குழு இந்த பதவியை நிர்வகிப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம PL சந்தோஷ் சொன்னார்ல, ஏப்ரல் மாசம் 13, 14 தேதி தேர்தல் நெருங்கிருச்சு, இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாரையும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. குறிப்பா அண்ணாமலையை பற்றி பேசப்படும் பொழுது PL சந்தோஷ் அவர்கள் ரொம்ப கோவம் அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா ஏன் அண்ணாமலைக்கு நீங்க முக்கிய பொறுப்பு கொடுக்கவே இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க முக்கிய பொறுப்பு கொடுக்காதனாலதான் இப்போ அவர் விலகி இருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக அங்க ஒரு குரல் எழும்பி இருக்கு. PL சந்தோஷ் இதை கேட்டு யாரும் இண்டிவிஜுவலா யாரை பத்தி பேசக்கூடாது, இங்க எல்லாரும் சமம், அதனால இவங்களுக்கு இன்னா இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் கொடுத்திருக்கிறாரு. அதனாலே கொஞ்சம் கப்பு சிப்புன்னு ஆயிருக்காங்க. சோ அண்ணாமலைக்கு எதிராகவே PL சந்தோஷ் செயல்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழும்புது. ஏன்னா PL சந்தோஷுடைய தலையீடின் காரணமாகத்தான், நட்பின் ரீதியின் காரணமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு பாஜகல கை ஓங்கி இருக்கு. டெல்லியில ஈஸியா போயிட்டு அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் அண்ணாமலை பாக்குறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் PL சந்தோஷ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜகக்குள்ள இருக்கு. குறிப்பா பாஜகவில இருந்து வெளியே வந்த SV சேகர் கூட என்ன சொல்றாருன்னா, PL சந்தோஷ் இருக்கிற வரைக்கும் பாஜக உருப்படாது, குறிப்பா தமிழ்நாடு பாஜக உருப்படாது. ஏன்னா PL சந்தோஷ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டு சதி செஞ்சு பாஜகவை கெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதனிடையில அண்ணாமலைக்கு எதிராக PL சந்தோஷ் செயல்படுகிறார். ஏன்னா அண்ணாமலைய வளர்ச்சி பாஜகவுக்கு இனி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்புகள் இருந்து அதிரடியா விலகிற அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் 6 தொகுதி அவர்களுக்கு கொடுத்து, இந்த 6 தொகுதிக்கும் நீங்க பொறுப்பாளரா இருங்க, வியூகங்களை வகுங்க, வெற்றியடை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு முன்வைத்ததுனால இங்க அண்ணாமலை அவர்கள் அப்படியெல்லாம் முடியாதுங்க, நீங்க இஷ்டத்துக்கு கொடுப்பீங்க, அது முக்கியமா பத்மநாபபுரம் மதுரை தெற்கு இந்த தொகுதியில எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு என்ன பண்ணிருக்காரு, இதெல்லாம் என்னால முடியாது, நான் வெளியே வந்துடுறேன், வியூகமே இல்லாம எப்படிங்க இறங்கி வேலை செய்ய முடியும், எதுனா வியூகத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் இறங்கி வேலை செய்யறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு மாசத்துல இந்த தொகுதியில நீங்க நில்லுங்கன்னு சொல்லிடுவீங்க. சோ எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணாம எதுவுமே நான் செய்யாம அந்த தேர்தலை நான் தோத்துட்டேன்னா அப்ப என்னங்க, எல்லாமே ப்ரிப்பரா கொடுங்க. சும்மா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க கமலாயத்துல உட்காந்து நீ இதுதான் அதுதான் சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டா என்னால வேலை செஞ்சிட முடியுமா? சோ அப்படின்னு கோபத்துல எகிரி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது PL சந்தோஷ் அவர்கள் ரொம்ப நெருக்கிறார், பாஜக ரொம்ப நெருக்கிறார். குறிப்பா அதிமுக இருந்து 46 தொகுதி நம்ம கைக்கு வருது, ஜி எல்லாம் பேசிட்டாரு. ஏன்னா மோடியோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க நம்ம கட்சியில இருந்து யாருமே MLA ஆகவே கூடாதா, மினிஸ்டர் ஆகவே கூடாதா, ஏன் இப்படி பண்றாங்க தமிழ்நாட்டுல இருந்து, அதனால இந்த தடவை அதிகமான தொகுதியில வாங்குங்க, MLA ஆகுங்க, போய் மினிஸ்டர் ஆகுங்க, ஏன் கூட்டணியா சமைங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப இங்க அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதிமுக தலைமையில தான் இங்க ஆட்சி அப்படின்றாங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் NDA கூட்டணி ஆட்சி அப்படின்றது அவங்களுடைய இதுவா இருக்கு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மோடி சொன்னது, PL சந்தோஷ் சொன்னதெல்லாம் 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்கள் குறுகிய நாளத்துக்குள்ள எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பாஜக ஒரு விஷயம் சொல்லுதுன்னா போற போக்குல சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துட்டு முடியாது. ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே உண்மையான விஷயங்கள், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். PL சந்தோஷ் அவர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் செகண்ட் வீக்ல எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாருன்னா அது போற போக்குல சொல்றது இல்ல, ஆல்ரெடி அங்க மேல டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் சொல்ற தேதியில எலெக்ஷன் வைங்கப்பா, எங்களுக்கு இதான் ராசி அப்படின்னு. ஏன்னா வரலாற்றிலேயே ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணதெல்லாம் நம்ம மோடியோட ஆட்சியில தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிப்ரவரி 1 அப்படின்றது ராசி, அந்த இடத்துல நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணா அந்த இயர் ஃபுல்லா நம்மளுக்கு கொட்டோன்னு கொட்டும் அவங்களுக்கு பாஜகவுக்கு. அந்த ஒரு சென்டிமெண்ட்ல தான் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில பட்ஜெட் தாக்கல் பண்ண வரலாறுலாம் இங்க இந்தியால உண்டு. அது மாதிரி தான் இந்த தேதியில எலெக்ஷன் வைங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ராசி அப்படின்னு சொல்லிப்பாங்க. சோ அதனால தான் PL சந்தோஷ் ரிவீல் பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறார் ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக் 13, 14 தேதி எலெக்ஷன் நடக்கும். அதே போல அதிமுக 46 சீட்டு நம்ம வாங்குறோம், ஜெயிக்கிறோம், நம்ம MLA ஆகுறோம், மினிஸ்டர் ஆகுறோம் அப்படின்னு உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு. இதை கேட்ட நிர்வாகிகள் எல்லாருமே
குதூகலம் அடைஞ்சு உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப சோகத்துல இருக்கிறார், அண்ணாமலை அவர்கள். ஆனா அண்ணாமலையை எப்படி சரி செய்யணும் அப்படின்றது ஜிக்கு தெரியும், அமித்ஷா ஜி அவர்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் ஏப்ரல் 2nd வீக் 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் நடக்கும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அதிமுக கிட்ட 46 சீட்டு வாங்குவோம் அப்படின்றது உறுதிப்பட சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.